இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மித்ரா? என் முடி கலைஞ்சிருச்சுன்னு அவ சரி பண்ணிட்டு இருந்தா. அத நீயே பண்ணிருக்கலாம்ல, இல்ல என்ன வாச்சு கூப்பிட்டுருக்கலாம். You are mine, மித்ரா. லக்ஷ்மி உன்னை தொடுறது மட்டும் இல்ல, அவ மூச்சு காத்து உன் மேல படுறது கூட என்னால ஒத்துக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ கட்டின தாலி மட்டும்தான் அவ கழுத்துல இருக்கணும். உன் மனசு, உன்னோட மைண்ட் உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, நூல்கண்டு எடுத்துட்டு வரல? இப்பவே எடுத்துட்டு வரேன். சாமி, இந்தாங்க. என்னாச்சாத்த? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் தெரிய வேணும், எடுத்துட்டு வா. ஓ, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாம் தான் தான் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப சீன் போடுறா. பிராக்டிக்கலா சொல்லணும்னா எல்லாத்தையும் அவதானே ஏற்பாடு பண்றா. நாம சும்மா ரெடியாகி நிக்கிறோம், அவ்வளவுதான். இந்தாங்க அத்தை. லக்ஷ்மி, என்ன பாட்டி? ராமர் கல்யாணத்துக்காக கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா கால்ல காயம் பட்டிருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. மத்தவங்கள பத்தி, அந்த ராமரை பத்தி எல்லாம் நினைக்கிறது இருக்கட்டும். முதல்ல நீ உன்னை பத்தி யோசிக்கணும். இவன் ஏதோ கோளாறு பண்ற மாதிரி தெரியுதே. மாட்டுக்கிட்டா என்ன பண்றது? ஷாலினி, என்னாச்சு லக்ஷ்மி? என்ன பண்ற? அதான் தேங்காய் எடுத்துட்டு வர சொன்னியே. நான் சொன்னது மட்டை எடுக்காதது, தேங்காய் கிடையாது. அங்க இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரி சரி. அப்புறம் சாமி, வேற ஏதாவது வேணுமா? இந்த முத்துக்களை எங்க ஒளிச்சு வைக்கிறது? எதுக்குடி இந்த முத்தெல்லாம் எடுத்துட்டு வந்த? ஓ, நீ பாத்துட்டியா? பாத்தண்டி. இப்ப இத என்ன பண்ண போற? அந்த லக்ஷ்மியை எல்லாரும் முன்னாடியும் லாக் பண்ண போறேன். தலை நிமிராத அளவுக்கு ஃபூல் பண்ண போறேன். அது எப்படி? கொஞ்ச நேரத்துல அந்த முத்துக்கள் இருக்கிற தட்டு எங்க அப்படிங்கிற டாபிக் வரும். அது இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் தலை மேல தூக்கி வச்சு செஞ்சிட்டு இருக்க அந்த லக்ஷ்மிக்கு எதுக்குமே வேலைக்காகாதவன் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. முத்துக்கள் என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. இங்கதான் ஆரம்பிக்க போகுது லக்ஷ்மிக்கு இந்த வீட்ல கெட்ட காலம். என்ன மோடி, கொஞ்சம் விவேகமா யோசிச்சு அந்த விவேக்குக்கு நெருக்கமா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேடி. அம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னல, என்னோட டார்கெட்டே எவரெஸ்ட். அதுக்கு பக்கத்துல இருக்க சின்ன மலை கிடையாது. நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னமோ பண்ணி தொலை, ஆனா ஜாக்கிரதை என்ன.
ப்ளீஸ் சஞ்சனா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அங்க ராமர் பூஜை நடக்கும்போது நீங்க ஒப்பாரி வச்சா நல்லாவா இருக்கும் சொல்லு? என் பெயின் உனக்கு ஒப்பாரி மாதிரி தெரியுதா? நான் ஏதோ சும்மா ஜோக்கா சொன்னேன். ஏன் இப்படி உயிரை வாங்குற? சஞ்சு, சஞ்சனா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? விவேக், நீ ஆச்சும் சொல்லு. ஏன் சஞ்சனா அழுதுட்டு இருக்கா? அத சொன்னா நீங்க சிரிப்பீங்க அண்ணி. சஞ்சனா, இப்ப ஏன் நீ அழறன்னு சொல்லு. என்னோட Dress, உன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஆச்சு? துப்பட்டா கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு போன துப்பட்டா போட்டுட்டு எப்படி பூஜைக்கு வர்றது? அண்ணி, இதுதான் பிரச்சனை. இப்பெல்லாம் ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சிருந்தாதான் ஃபேஷன் சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதை போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க அண்ணி. பசங்க கிழிச்சு போட்டா வேணா அது பார்க்க நல்லா இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்ல. என்கிட்ட கொடு. இவ்ளோன்னு கிழிஞ்சிருக்கிறதுக்கு இவ்ளோ கண்ணீர் வேஸ்ட் பண்ணுவியா நீ? கிழிஞ்சு போனதை எப்படி போட்டுக்க முடியும் அண்ணி? ஊசி நூல் எடுத்துட்டு வந்தா ஒரு நிமிஷத்துல சரியாகிற பிரச்சனை இது. அது பார்க்க ஒட்டி வச்ச மாதிரி தெரியும்ல அண்ணி. அப்படி ஒட்டுறதுல கூட எவ்வளவு அழகு இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். என் Dress எப்படி இருக்கு? வெரி நைஸ். தேங்க் யூ. பட் உன்னோட Dress தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? என் டேஸ்டுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆவே இல்லை. கணவன் மனைவி யோசனைகள், அபிப்பிராயங்கள், சுவைகள் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அந்யோன்யமா இருக்குமா? நம்ம 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு நானே எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். நான் வச்ச டெஸ்ட்ல 100 மார்க்ஸ் எடுத்து நான் பாஸ் ஆயிட்டேன்.